சலைக்கு வந்து 63 வயசா, சரியா? மனைவிக்கு வந்து 36 வயசா, மகனுக்கு 21 வயசா, அம்மாக்கு 67 வயசாம். ஒரு ஒரு அதுக்கு இடையில இன்னொரு விஷயம் இருக்கு. அவங்க அம்மாவுக்கு 4 பிள்ளைகள், சலைக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு. ஜூலை மாதம் என்றது அதிகளவானாக்கள் சிறையில அடைக்கப்பட போறாங்க. ராஜபக்சர்கள் யோசித்த உட்பட டெல்சி பாட்டி மட்டும் தான் இப்ப ஃப்ரீயா இருக்க போறாங்க. ஆனா இவர் பாருங்க யோசிச்ச தேசி பாட்டியை காரணம் காட்டி அவர் நீதிமன்றத்துல வாதாடுறாரு. தேசி பாட்டியை மனநலம் அவங்க எல்லாம் மறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து இது வந்து விடுவிச்சிருக்கீங்க, அப்ப என்னைய விடுவீங்க. தேசி பாட்டி வெளியே ஓகே விடுவிக்கிறோம், மறந்துடு எல்லாத்தையும். இன்னைக்கு காலையில பார்த்தா 30 உள்ள 20 எங்கேயோ போயிருச்சு. நான் காலை கடன்களை பிடிக்க ஆனா ரோட்ல எல்லாம் வராத எவனும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போய்கிட்டு இருக்கு. ரோட்டை அசிங்கப்படுத்துறது எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நேற்று போலீஸ் வந்து அந்த டெண்டர்ல இழுத்தறிய விமல் வீரவஞ்சா ஒரு படங்கோட ஓட்டு. ஐயோ அந்த இடத்துல அவருக்கு வருது அந்த இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்காம அவர் சொல்றாரு, வெள்ளவத்தையில தீவிரவாதிகள் நினைவுபடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கலாம், சுரேஷ் தலைவர் எங்களுக்கு யுத்த வீரரை நினைவு கூற எங்களுக்கு என்னடா அப்படின்னு ஒரே சண்டை. ஐயோ கடவுள், இந்த மனுஷனுக்கு பிசராவிருக்கும் தெரியாது. மனித உரிமைகள் ஆணைக்குழு சுரேஷ் தலைவர் சந்திச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா இவர் சொன்ன விஷயங்கள் அப்படித்தானே, கையை அங்க விடுறாங்க இங்க விடுறாங்க, எனக்கு வலிக்குது, ஐயோ முடியல ஐயோ முடியல இவர் யாருக்கோ விட்டதெல்லாம் இவருக்கு இப்ப விடுற மாதிரி இருக்கு.